மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி விமான விபத்தில் உயிரிழந்ததாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விஜய் ரூபானிக்கு அஞ்சலி என ராஜ்யசபா எம்பி பரிமல் நத்வானி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது என்ற தகவல் கிடைத்த உடனேயே அந்த விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணம் செய்தார் என்று தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்த நிலையில் தற்போது எம்பி ஒருவர் அவருக்கு அஞ்சலி என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ராஜேஷ், முழு விவரம். வணக்கம். தற்போது இந்த விபத்திலே முன்னாள் முதலமைச்சர் குஜராத்தை சேர்ந்தவர் விஜய் ரூபானி அவர் உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல்கள் வெளிவருகின்றன. 2016 2021 வரை முதலமைச்சராக பணியாற்றியவர். தீவிர ஆர்எஸ்காரராக அறியப்பட்டவர். தொடர்ந்து குஜராத்தினுடைய அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்லக்கூடிய பயணிகளில் அவரும் ஒருவராக பயணித்தார். இதில் அவர் உயிரிழந்திருக்கிறதாக மோசமான அந்த அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கின்றது. அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இந்த விமானத்தில் அவர் பயணம் செய்வதற்கான அந்த ஆதாரங்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பயணிகள் பட்டியலில் 12வது நபராகவும் முதல் தர வகுப்பில் அவரது இருக்கை பெற்றிருப்பதும் உறுதியாகி இருக்கின்றது. அது மட்டுமின்றி விமானம் விபத்துக்குள்ளான பகுதி அருகே இருந்த அந்த மாணவர்கள் விடுதியிலே 15க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்களும் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. விஜய் ரூபானி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி என்பது குஜராத் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்து அரசியலில் குஜராத் அரசியலில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய அவர் உள்ளூர் அதாவது உள்ளாட்சி தேர்தல் முதல் ராஜ்யசபா எம்பி வரை பல்வேறு பதவிகளில் இருந்தவர். அவர் முதலில் அமைச்சராகவும் அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து முதலமைச்சராகவும் பணியாற்றியவர். இந்த நிலையிலே அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது குஜராத்திலே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தின் முன்பாக பலரும் குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி இருந்தார் என்று ஏற்கனவே தகவல்கள் உறுதிப்படுத்தியிருந்தன. லண்டன் சென்ற அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் பட்டியல் ஆவணத்தின்படி விஜய் ரூபானி என்பவர் 12வது பயணி என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் பிசினஸ் கிளாஸ் பிரிவில் வரக்கூடிய Z பிரிவிலே அவர் பதிவு செய்திருந்தார் என்றும் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா போயிங் விமானத்திலே அவர் பிற்பகல் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட 5 நிமிடத்திலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த விமானத்தில் 230க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்த நிலையிலே அதில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற சோகமான தகவல் பதிவாகி இருக்கின்றது. குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி 2016 முதல் 2021 வரை முதலமைச்சராக பணியாற்றியவர். அவர் உயிரிழந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது.